ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாருங்கள், இன்றைக்கி நம்ம மருத்துவ குணம் நிறைந்த முடக்கத்தான் கீரை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். டின்னர் முடக்கத்தான் ஸ்பெஷல் இட்லி அண்டு தோசை, முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் இட்லி. மருத்துவ குணம் மிக்கது, முடக்கு வாக்கத்தை சரி செய்யும் முடக்கத்தான் கீரை. அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். நம்ம வீட்டில் டின்னர் முடக்கத்தான் கீரையை நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மிளகு, சீரகம், பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைத்து கொள்ள போகிறேன். அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. கீரையோடு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா மசிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அந்த அரைச்சி வச்ச கீரையை எடுத்து தோசை மாவில், அதான் இட்லி மாவில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இட்லி ஊற்றுறோம். அதுதான் நம்ம இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. முடக்கத்தான் இட்லி. அப்புறம் பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தட்டு அந்த கீரை சேர்க்காம ஒயிட் இட்லி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு முடக்கத்தான் தோசை தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸ்டவ்வில் பேன் வச்சு வெங்காயத்தை நல்லா நாலா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தோசையை ஊற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். அது திருப்பி போடணும். பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், முடக்கத்தான் இட்லி, முடக்கத்தான் தோசை அண்டு ஒயிட் இட்லி, சட்னி அண்டு மிளகாய் பொடி. இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.